ஏமா என்னால இன்னும் கூட நம்ப முடியல, இந்த பாபு முகம் நிர்மல் முகம் ஒரே அச்சல வாத்தமா அவ்வளவு கரெக்டா இருக்கு. உத்தமத்துல சிவாஜியை பார்த்த மாதிரி. அந்த போட்டோ பார்த்த உடனே நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஏமா எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒருவேளை இந்த நிர்மல் தான் பாபு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ? ஏன்பா உங்க புத்தி இப்படி போகுது? நிர்மலை நமக்கு எத்தனை நாளா தெரியும். இந்த பாபு காணாம போய் 6 மாசம் ஆகுதுன்றாங்க. நிர்மலை நீங்க சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஆமாமா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். ஏமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மறுபடியுமா? என்னப்பா? ஒருவேளை அந்த பாபு தான் இங்க நிர்மலா நடிச்சிட்டு இருக்கானா என்னமோ? அப்பா அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நிர்மல் வேற பாபு வேற, உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் இல்லம்மா, பாபு நிர்மல். நீ கன்ஃபியூஸ் ஆக மாட்டே. அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. ஐயோ நெஞ்சு வலியா? வாங்கப்பா. என்ன சார் உங்களுக்கு நெஞ்சு வலினாங்க, இப்ப எப்படி இருக்கு? நத்திங் நத்திங், ஐ எம் ஆல் ரைட். பணக்காரன் சொன்னா ஏதாவது ஒரு வியாதி இருக்கணும், இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். ராதா தான் இதை பெருசா எடுத்து கவலைப்பட்டு இருக்கா. ராதா கவலைப்படுறதும் நியாயம் தானே சார்? யூ ஆர் கரெக்ட். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நினைச்சு கவலைப்படுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் நினைச்சு கவலைப்படுவா. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படுறத விட பேசாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்ன நினைச்சு கவலைப்பட்டுமே. சார் நான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. ஏன் இப்படி பேசுற? இனிமே உனக்கு தகப்பனார் நான் தான், மாமனார் நான் தான். ராதா வரட்டும், முதல்ல கல்யாண பர்ச்சேஸ் வச்சுப்போம். இத்தனை பேர் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்களே, உங்க யாருக்குமே கடவுள் இதயத்தையே கொடுக்கலையா? நல்ல காரியம் ஒண்ணு நடந்தா ஜென்ம பகையாளிங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க, பரம விரோதிங்க கூட பழைய பகையை மறந்துருவாங்க. ஆனா பெத்த தாயே ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிகளே கிடையாதா? நீங்க எல்லாம் பந்த பாஸ்தியில அறுத்தறிஞ்சுட்டா வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், நாங்க யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தல. நீங்க யாருக்கு உறவுன்னு சொல்லி ஆகணும். நீங்க தான் பொண்ணுக்கு தகப்பனாரா? ஆமா. உங்க மாப்பிள்ளை என்ன வானத்துல இருந்து குதிச்சாரா இல்ல பூமியை பொழந்துகிட்டு வந்தாரு? அவருக்கு தாய் தகப்பங்கிற எந்த உறவுமே கிடையாதா? அவனை பொறுத்தளவுக்கு ஒரு அனாதை. அட பாவி, பெத்த தாய் கண்ணெதிரிலேயே நிக்கும் போது அனாதைன்னு சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு கல்ல மாதிரி நிக்கிறியடா. அப்படின்னு உயிரோட தழும்புழுகிற அளவுக்கு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையாமா. அயோக்கிய ராஸ்கல், இவங்களே யாருன்னு தெரியல சொன்ன. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி மேல உயிரே வச்சிருக்கிறோம். உமா பார்த்தா அந்த வார்த்தை சொன்ன. அக்கா உனக்கு குழந்தைய இல்லையே நினைச்சுக்க, இவனை இங்கே கொண்டு போட்டுறேன். ஆத்திரப்படாதீங்க, என்ன யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீ பாபு, என் ஒரே மகனை தெரிஞ்சுதான்டா பேசுறோம். என்ன தாயா ஏத்துக்க உனக்கு மனசு வரலன்னா தாராளமா தாலிய கட்டு. உனக்காக நான் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்கேன், அதுல ஒண்ணா இதையும் நினைச்சுக்க. பாப்பா போல. நில்லுங்கம்மா, நான் உங்க மகன் இல்ல. உங்களை மாதிரியே ரொம்ப பேர் என்ன பாபுன்னு தப்பா நினைச்சாங்க. சத்தியமா சொல்றேன், நான் நிர்மல். ஆமாமா, நாங்க பாபுவை பார்த்ததில்ல, அவர் போட்டோவை தான் பார்த்தோம். நிர்மல் மாதிரியே தான் இருந்தாரு. ஆனா நிச்சயமா சொல்றேன், அவர் வேற இவர் வேற. நீ நிச்சயமா பாபு இல்லப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அக்கா. ஆமா தம்பி, என் மகனுக்கும் இவனுக்கும் யாராலையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் பெத்தவ, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, இவன் நிச்சயமா பாபு இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சத்யவதி, திருச்சியில டாக்டரா இருக்கேன். என் ஒரே பிள்ளைதான் பாபு. ஒரு சின்ன விஷயத்துல மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். 6 மாசமாச்சு, இருக்கிற இடமே தெரியல. சொத்து சுகத்தை கணக்கில்லாம கொடுத்த கடவுள் என் மனசு புரிஞ்சுக்கிற ஒரு மகனை தராம போயிட்டாரு. அவனை பிரிஞ்சு நான் அனுபவிக்கிற வேதனையை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தான்னா இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு கொடுத்திருக்கவே மாட்டான். அக்கா, நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் நம்ம வந்ததே தப்பக்கா. வாங்க போலாம். ஐ எம் வெரி சாரி.
எல்லாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் நிறுத்தி வச்ச இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வாங்க. நல்லா இருக்கு. தாயா வந்து நிக்கிறாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. என் மகனுடைய கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. அவன மாதிரியே இருக்கிற உன் கல்யாணத்தை பார்த்ததுல ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. உன் மனைவியோட நீ 100 வருஷம் வாழணும்பா. அப்ப நான் வரேங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லி ஏதாவது வந்ததுன்னு சொன்னா கொன்னுடுவேன். ஆனும் அணிமுருக்கு பப்பான வந்தா சார், ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி. அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு எனக்கும் தெரியும். அப்பா, நாங்க சாத்தனூர் தான் போறோம், அமெரிக்காவுக்கு இல்ல. இதுக்கு போய் இவ்வளவு கலாட்டாவா? பெத்தவன் இல்லையாமா நிர்மல்? என் மகளை பிரிஞ்சிருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ராதா உங்களுக்கு மக மட்டும் இல்ல, எனக்கு மனைவியும் கூட. கவலைப்படாதீங்க. ரைட் புறப்படுங்க, டைம் ஆச்சு. அப்ப நாங்க வரோம்ப்பா. ஓகே. என்ன சார் திடீர்னு போன் பண்ணி ரூம் ஒண்ணு கேட்டா எப்படி சார்? எங்க கிட்ட ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க. இந்த சீசன்ல அவங்களுக்கு ரூம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சாரி சார். ஹலோ, வாங்க சார் வாங்க. டேய் முரளி, சார் யார் வந்திருக்கா பத்தியா? இதோ வரேன் சார். டேய் சீக்கிரம் வாங்கடா, சார் நிக்கறாங்கல்ல. வரேன் சார். அடடே, வாங்க சார் வாங்க. என்ன விசேஷமா? அண்ணே, பொட்டி எப்படி கொடுங்கண்ணே? கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல ரூம் இருக்கா? என்ன சார் கேள்வி இது? உங்களுக்கு தான் பர்மனண்டா எப்பவுமே ஒரு ரூம் இருக்குது, புதுசா கேக்குறீங்களே. பொட்டி இப்படி கொண்டாங்க. இந்த சாரி முரளி, சார மேல கொண்டு போய் விட்டுட்டு விசேஷமா கவனி. எஸ் சார், நீங்க வாங்க சார். ஹலோ, ரிசப்ஷன் யார்? சார், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவாடி, ஒரு வழியா சாத்தனூர் வந்தாச்சு. எனக்கு இன்னைக்கு அகோர பசி. ரொம்ப பசிக்குதா? ஏதாவது டிஃபன் சாப்பிடுறீங்களா? முதல்ல பைப்பு தண்ணிய என் தலையில ஊத்திட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அநியாயமா 10 நிமிஷம் வேஸ்ட். எல்லாம் ரெடி சார். என்னப்பா இது? சாரி சார், உங்க பிராண்ட் தீர்ந்து போச்சு. இதுவும் சேம் குவாலிட்டி தான். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹாய் டார்லிங். எப்போ வந்தீங்க? டார்லிங்? ஆமா. என் டார்லிங் வந்திருக்கிறதா முரளி சொன்னா, அதனாலதான் ஓட்டமா ஓடி வந்துட்டேன். என்னதுல? இதுவா? இது புடவை, இது ஜாக்கெட்டு. நிறுத்துமா, நீ பாடி இப்படி உள்ள வந்து துயில் உறிஞ்சா என்ன அர்த்தம்? துயிலுரியனா? என்ன இன்னைக்கு உங்க தோரணே புது மாதிரியா இருக்கு. கொஞ்சம் இருங்க, இந்தாங்க, இத புடிங்க. இத சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நல்லா இருக்கு. கையில பாட்டில், பக்கத்துல ஒரு பொண்ணு. நீங்க ஹனிமூன் வந்திருக்கிற லட்சணம் ரொம்ப அருமையா இருக்கு. அதான் நான் சத்தியமா சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. பாக்குறதுக்கு சாது மாதிரி வேஷம், பழக்க வழக்கம் எல்லாம் பயங்கர மோசம். ஹனிமூன் இவளோடய கொண்டாடுங்க. நான் ஊர் போய் சேர்றேன். ராதா ராதா, நான் சொல்றத கேளு. போட்டு விடுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை யாருன்னு நினைச்சு நீ இப்படி பேசுற? நீங்க பாபு, நான் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் தெரிஞ்சுதான் பேசுறேன். போட்டியே ஒரு போடு. தாயே, நான் பாபு இல்ல, நிர்மல். இது நான் தள்ளிக்கிட்டு வந்த பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதானே பார்த்தேன். காலையில தான் அவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனாரு. இப்ப எப்படி வந்தாருன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். இப்பதான் காரணம் புரியுது. ஆனா இப்படி ஒரு உருவத்துமே நான் பார்த்ததே இல்ல. சாரி, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன்.
அப்பாடி. நாம வந்ததும் இங்க நடந்த வரவேற்புக்கு இப்பதாங்க காரணம் புரியுது. மரம் வந்த அத முன்னாடியே புரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கலாட்டா நடந்திருக்காதுல்ல. எப்படியோ இந்த ஊருக்கு வந்ததுல நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது. என்ன? அந்த பாபு இத்தனை நாள் இங்க தங்கி இருந்துட்டு இன்னைக்கு காலையில தான் காலி பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஆமாமா, அந்த சந்தோஷத்தை நாம ஜாலியா அனுபவிப்போம். சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு புன்னகையில் முத்தினத்தை. சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு புன்னகையில் முத்தினத்தை. சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை. தண்டிருக்கும் தாமரைக்குள் வண்டிருக்கும் வேளை இது, தண்டிருக்கும் தாமரைக்குள் வண்டிருக்கும் வேளை இது. தேருள்ள பாத்திரம் ஏந்தி வர, சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு புன்னகையில் முத்தினத்தை. பெண்ணிருக்கும் நீளமெல்லாம் வண்ண விழி வாங்கியதோ, பெண்ணிருக்கும் நீளமெல்லாம் வண்ண விழி வாங்கியதோ. ஆயிரம் கேள்விகள் நெஞ்சில் வர, சொல்லிக்கொடு சொல்லிக்கொடு மன்மதனின் மந்திரத்தை, அள்ளிக்கொடு அள்ளிக்கொடு புன்னகையில் முத்தினத்தை. சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை, அள்ளிக்கோடு